மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் டே vlog தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக என் பையனுக்கு வந்து வேக்சினேஷன். அவருக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. சரி 1 இயர்க்கு அப்புறம் தான் அந்த ரேண்டமான ஒரு வேக்சினேஷன் இருக்கும் இல்லையா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அந்த வேக்சினேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அவருக்கு வேக்சினேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள டே எப்படி போகுது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங்கே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் மக்களே. ஏன் என் வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு 2 நாளாக ரொம்ப முடியல, சரியாக பேச முடியல. நேற்றுலாம் எனக்கு சுத்தமாக வீடியோவே போட முடியல. ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கரகரன்னு எனக்கு, அதாவது கோல்டு கூட இல்லை, பட் இந்த ரொம்ப தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. எனக்கு இந்த வெயில் நேரத்தில் தான் கோல்டெல்லாம் பிடிக்கும். எப்படி தான் வரும்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு கோல்டு ஒன்று வந்துடும். ஸோ இப்படி தான் போய் என் பையனை பாருங்களேன் என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான்னு. காலையிலே பாருங்கள். டேய், அப்புறம் அவரை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு தம்பிக்குமே வந்து சாம்பார்லாம் நான் சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு மார்னிங் வந்து நீங்கள் உங்கள் கிட்டுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மார்னிங் வந்து அவனுக்கு இட்லி சாம்பாரே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. கொடுத்து பழகிட்டேன்னா எனக்கு புதுசாக எதுவுமே செய்ய தோணவே மாட்டேங்குது. என்னடா செய்யுதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அடுப்பில் வந்து இட்லியும் சாம்பாரையும் வச்சுட்டு முடிச்சிடுறேன் நான். இப்போலாம் நான் டயட்டில் ரொம்ப கண்ணா பின்னான்னு போகுதுங்க. எனக்கு நான் டயட்லேயே இருக்கிறது இல்லை. நான் செக்ஷனுக்கு அப்புறம் வந்து டயட் இருந்து ஒரு 8 கிலோ கிட்ட குறைச்சேன். இப்போலாம் நிறைய ஜங்க்கு சாப்பிட்டு ரொம்ப கண்ணா பின்னான்னு என் டயட்டு போகுது. கொஞ்சம் டயட்டில் இருக்கணும். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்படி தான் டயட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இட்லியும் அவருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் என்னென்ன பண்ணிட்டு பாருங்கள், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் வேறு யாரும் இல்லையா, நான் மட்டும் தான் இருக்கேனா. ஸோ ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னையே சுற்றி தான் வருவான். பாவமாக இருக்கும் சில நேரம். ஏன்னா விளாட ஆளே இருக்காதா, தூக்கி வைக்கவும் ஆளே இருக்காதா, என்னையவே சுற்றி வந்துட்டுருப்பான். திட்டவும் மனசு வராது அவனை. சரி அவனுக்கு ஊட்டிகிட்டு வந்துட்டு கிச்சனை பார்த்தா கிச்சன் 2ஆக இருந்தது. ஒரு பக்கம் சிங்கில் பாத்திரம், ஒரு பக்கம் நைட்டு விளக்கி வச்சது, எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்தோடனே பாலையும் சூடு பண்ணியாச்சு. பாலை சூடு பண்ணுற கேப்பில் அவனுக்கு வந்து சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி மட்டும் போட்டுட்டேன். ஏன்னா நேற்று அவருக்கு நான் சிக்கன் சூப் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் மிச்சம் இருந்தது. சரி அதையும் ரைஸும் வச்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரைஸ் வச்சுருந்தேன். ரைஸ் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம சரி கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என் பையன் அழுக. நேற்று வந்து நான் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது. அதில் வந்து என்னடா சாப்பிட அப்படின்னு இருக்கிறப்போ நான் லன்ச் தான் சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் இப்போலாம் சாப்பிட்றதே இல்லை. அந்தளவுக்கு ருட்டீன் அப்படி இருக்குது எனக்கு. அது ஒரு கிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க ருட்டீன் ரொம்ப டைட்டாகிடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்ருப்போம். பையன் வந்ததுக்கப்புறம் என்னால் பிரேக்ஃபாஸ்ட்லாம் டைமுக்கு சாப்பிட முடியல, லன்ச்சு சாப்பிட முடியல, டின்னர் சாப்பிட முடியல. பின்னாடியே நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு. சரி அந்த பழைய சாதத்தில் கொஞ்சம் தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்தால ஒரு நாத்தங்காய் ஒன்று விற்குங்க. எங்கள் அம்மா முன்னாடி வந்து நாத்தங்காய் ஒன்று பண்ணி கொடுப்பாங்க ஊரில் இருந்து. அது வந்து எனக்கு அதை விட இந்த நாத்தங்காவை வெட்டி இந்த உப்பு போட்டு காய வைப்போம் தெரியுமா, அது ஒரு மாதிரி ட்ரையாக சுருங்கி அந்த நாத்தங்காயில் உப்பெல்லாம் இறங்கி அது வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அதை தூக்கி நான் வந்து வாங்கின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தா கல் மாதிரி ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நாள் தூக்கி வெளியே வச்சுருந்தாலும் வெளியும் கல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் அப்படியே அந்த தண்ணியில் அந்த பழைய சாதத்தில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது கூட பிசைஞ்சு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் பழைய சாதத்தில் தயிர் உப்பு போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி சாப்பிட்ருவோம், ஏன்னா வயிற்றுலேருந்து சத்தம் வேறு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சரி சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே சார் பாதிலேயே எந்திரிச்சு சாப்பாடை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுட்டு வந்தேன். பால் அதுக்குள்ளே கொதித்து சிந்திருச்சுங்க பாருங்கள். இப்போ நான் இது வேறு திருப்பி நான் க்ளீன் பண்ணணும். எனக்கு பிடிக்காத வேலையே இதுதாங்க. இந்த அடுப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம், திருப்பி அதில் மெஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள் நான் யோசிக்கிறேன் என்னடா பண்ணட்டும்னா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம பண்ணாமல் யார் பண்ண போகிறா, நம்மளுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்றா எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா திருப்பியும் எழுந்திரிச்சிட்டான். சரி இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பி எழுந்திரிச்சிட்டான். திருப்பி நான் ஓடினேன். சரி அவர் கொஞ்சம் பால் ஊற்றி ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் பால் ஊற்றிட்டு
போய் ஆற வச்சிட்டோன்னா அவர் எந்திக்கிற நேரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இருந்தேன். திருப்பி சார் எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் தூங்க வச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு தாகமே நிற்க மாட்டேங்குங்க. நானும் ஜூஸு லஸ்ஸின்னு குடிக்கிறேன். அப்புறம் வந்து நான் காலையிலே இன்ஸ்டாமார்ட்லேருந்து கொஞ்சம் க்ராசரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெங்காயம், தக்காளி, இந்த பாலக்கீரை இது 3 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். காலையிலே தக்காளி இல்லை வீட்டில். சரி ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்திங்களா, அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே திருப்பி சார் எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் போய் அவரை தூங்க வச்சுட்டு திருப்பி நான் வந்தேன். இப்படி தான் இடையில எந்திரிச்சிட்ருப்பான். எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாமே நான் வச்சிட்டு இருந்தேன். பாலக்கீரை கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து வெங்காயம் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த நேரில் போய் வாங்குறத விட இந்த ஆன்லைனில் வந்து வாங்குறது எனக்கு என்னமோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற காய் இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும். ஏன்னா நான் நேரில் போய் கடையில் வாங்கும்போது தக்காளி வந்து ரொம்ப அழுகி போன மாதிரி இருக்குது, வெங்காயமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்லைனில் மட்டும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். இது வந்து ஸ்னீக்கர்ஸில் ஏதோ ஒரு ப்ரௌனி மாதிரி இருந்தது. சரி ட்ரை பண்ணேன். அடுப்பை பார்த்தோன்னே எனக்கு திங்கவே தோணல. சரி அதை வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து முன்னாடி அடுப்பை வந்து கழுவும்போது என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா பண்ணுவாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து சோப்பு, ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பாத்திரம் விளக்குவோம் இல்லையா, அதை வச்சு எங்கள் அம்மா கழுவி விட்ருவாங்க. நல்லா 4 பக்கம் தேய்ச்சி விட்ருவாங்க. தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுவாங்க. இப்போ என்னோடய அடுப்புக்களை எப்படி இருக்குன்னா, அதாவது க்ரிப் இல்லை, ப்ளெயினாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் தண்ணி ஊற்றுனா அந்த சைடில் வந்து நிற்கிற மாதிரி எதுவுமே இல்லை, வெளியே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இந்த அடுப்பெல்லாம் நல்லா எல்லாம் எடுத்துகிட்டு கீழெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நான் வந்து ஒரு லிக்விட் யூஸ் பண்ணேன், இந்த மிஸ்டர் மசில்னு. இது வந்து ஆக்சுவலாக நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதுங்க. ஓ மை காட், சரியான ஒரு ப்ராடக்ட் இது. இது நான் வந்து சும்மா தான் வாங்கினேன். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்தா இது நான் ஒரு 4 டப்பா காலி பண்ணியிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். ஆயில் எல்லாமே வந்து அதில் வந்து ஊறி எல்லாமே வெளியே வந்துடும். பால் கரை, ஏதாவது துரு பிடிச்ச கரை எல்லாமே. நீங்கள் டிஷ்யூ வச்சு கூட துடைக்கலாம். நான் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா டவலு, இதை எடுத்து அப்படியே எல்லா பக்கமும் நல்லா டைட்டாக நீங்கள் துடைச்சா போதும். வேறு எதுவும் பண்ண வேணாம். 2-3 வாட்டி நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா வைங்களேன். ஆனால் நீங்கள் 5 மினிட்ஸ் ஊற விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற விட்டால் தான் அது வந்து நல்லா அந்த எண்ணெய் பிஸ்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வாலு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம கிச்சன் வால் வந்து ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். சரியான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது உண்மையிலே. நல்லா தொடச்சி விட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து நீங்கள் வாஷுக்கு தான் போடணும். திருப்பியெல்லாம் நீங்கள் கிச்சனுக்கெல்லாம் யூஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல் ஹெவியாக வரும். கெமிக்கல் மாதிரி தானே அது. ஸோ ஸ்மெல் ஹெவியாக வரும். ஸோ நீங்கள் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு அதை அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருங்க. டிஷ்யூ வச்சு தொடச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 4 டிஷ்யூ எடுத்து நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டிங்கன்னா வைங்களேன், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஷைன் ஆகுதுங்க. ஸோ ரெடி ஆயாச்சு. தம்பிக்கு வந்து வேக்சினேஷனுக்கு குளித்து ரெடியாகி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு அவர். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு. எனக்கு இந்த ஊசி போடுறதுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ பயம் வரும். நானே பயப்படுவேன். எனக்கு கொஞ்சம் அது வந்து தாய்ங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அந்த வலி. அதனால் கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். ஃபீவர் வந்துடுமோ, ரொம்ப அழுதுருவானோ, வலி இருக்குமோ, வீக்கம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சி வந்து தூக்கம் வராது நைட்டு. சரி பார்க்கலாம் என்ன கூத்து பண்ணுறாருன்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டலும் வந்தாச்சு மக்களே. மாமியார் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் கூட. ஏன்னா அவர் வந்து சரியான அழுகை. சரி எனக்கு தெரியும் ஊசி போட்டால் அவன் ரொம்ப அழுவான்னு தெரியும். சரி அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க தான் வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் சமாளிச்சிட்டு இருந்தாங்க. 2 தொடையிலையும் போட்டாச்சு. சரி அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து அவன் ஹெல்த்தெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கான், க்ரோத்தெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோதான் மக்களே இன்றைக்குள்ள விலாகு. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் என் பேஜ் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.